ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். என்னென்னா பீட்ரூட் பொரியல். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இது போல் ஒரு வாணலியில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் போட்டு தாளிச்சிடுங்க. அப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஒரு 2 வெங்காயம் அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இது போல் நல்லா வதங்கினதும் நம்ம இதில் பீட்ரூட் சேர்த்துக்க போகிறோம். பீட்ரூட் பொரியலுக்கு தக்காளி சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ நம்ம வெங்காயத்துக்கு கூடவே இது மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டு வெங்காயமும் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் அந்த பீட்ரூட்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு அந்த வெங்காயத்தோடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த டைமில் நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் நம்ம வீட்டு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சமாக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ரொம்ப ஒரு குயிக்கான ரெசிபி தான். நமக்கு டக்குன்னு சைட் டிஷ் எதனா வேணும்னு நினச்சோன்னா நம்ம இது உடனே செஞ்சிடலாம். அதே டைமில் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக இந்த பீட்ரூட் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டா போதும். இந்த தண்ணிக்கு ரொம்ப பெரிய அளவெல்லாம் எதுவும் இல்லை. அவ்வளோதான். இந்த தண்ணி சேர்த்துட்டு பீட்ரூட்டை இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சுட்டு போகிறோம். பீட்ரூட் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகுங்கிறதால ஸ்லோலியே வச்சு ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு குக் பண்ணுங்கள். குக் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க பீட்ரூட் நல்லா வெந்திருக்கா இல்லையான்னு. இந்த டைமில் உப்பு காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம இதில் போட்டுக்கலாம். அப்படி எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா ஃபாஸ்ட்டாக ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா நம்மளோட பீட்ரூட் நல்லா வெந்திருக்கு. இது போல் செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சிடலாம். ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு இந்த தண்ணியெல்லாம் நல்லா இழுக்கிற அளவுக்கு நல்லா இதை கொதிக்க விட்டுருங்க. இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா பேச்சுலர்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க ஒரே டிஷ் காலையில் எழுந்திரிச்சு சாம்பார், ரசம், கூட்டு பொரியல் இது போல் பெரிய டிஷ்ஷெல்லாம் செய்ய முடியாது. ஸோ இது போல் ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ் செஞ்சுட்டு இதை அப்படியே நம்ம டிஃபன் பாக்ஸில் கொண்டு போயிட்டு சாதத்தில் அப்படியே வச்சு சாப்பிடலாம். அதே டைமில் நமக்கு ஒரு ஃபீலிங்காகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பீட்ரூட் தண்ணியெல்லாம் நல்லா எழுந்திருச்சு. இது பாருங்கள். இது போல் நீங்கள் சாதத்தில் அப்படியே வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் ரொம்ப குயிக்கான அதே டைமில் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நான் உங்களை வேறு ரெசிபியில் பார்க்குறேன். ஸ்டே டியூன். பாய்.